everyone, welcome to Mummy Set. சுசியம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பை 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசியவும் உளுந்தையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பச்சரிசியவும் உளுந்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரில் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். 1 கப் தண்ணி, ஹையில் வச்சு 1 விசில், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலைப்பருப்பில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு அதை மேஷ் பண்ணிடலாம். மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணீர், ஹையில் வச்சு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். கடாய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 3/4 கப் துருவிய தேங்காய், மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. இப்போது மேஷ் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா திக்காக வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பூரணம் நல்லா ஆறின அப்புறம் அதிலிருந்து உருண்டை பிடிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருண்டைகள் எல்லாத்தையும் மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. பூரணம் ஏற்கனவே நம்ம நல்லா குக் பண்ணிட்டனால ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மற்ற உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்னி கிட்ட இப்போது ஃபீட்பேக் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.